ஹாய் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நம்ம மீது இறைவனின் சாந்தியும் சமாதான நிலவட்டமாக. விஜய் தொழில் நடிப்பு தொழில். அவர் கொடுக்குற ஸ்கிரிப்டை படிச்சுட்டு அதில் நடிப்பார். அது பார்க்கும்போது நமக்கு அழகாக தான் இருக்கும். அவருடைய தொழில் நடிப்பு தொழில். அஜித் அதில் தெளிவாக இருக்கார். என்ன தொழில்? நடிப்பு தொழில். உங்களுடைய குடும்பத்தையும் உங்களையும் பார்த்துக்கொள்ள தான் உங்களுக்குன்னு அவர் டெக்ளேர் வச்சிட்டார். ஆனால் இவருக்கு பின்னாலும் நீங்கள் அதிகமாக போகிறீங்க. இவர் எப்படிப்பட்டவர், என்ன செய்கிறாரு, உள்ளே என்ன செய்கிறாரு, வெளியே என்ன செய்கிறாரு, வீட்டில் என்ன சாப்பிட்றாரு, என்ன உடுத்துறாரு, எப்படி இருப்பார், குடும்பத்திட்ட என்ன இருப்பார், அம்மா அப்பாட்ட எப்படி இருப்பார், வெளியே எப்படி இருப்பார், உள்ளே என்ன பேசுவார், வெளியே என்ன பேசுவார், அவருடைய அந்தரங்க என்ன, அவருடைய வெளியரங்க என்ன, எல்லாத்தையும் தெரிஞ்சவங்க யாராக இருப்பாங்கன்னா அவங்க மனைவி தான் இருப்பாங்க. அவங்க மனைவி தன் ஒரு ரசிகையாக இருந்து அவங்கள விரும்பி லண்டனில் உள்ள ஒரு தொழிலதிபருடைய மக தான் அவங்க கல்யாணம் முடிச்சுக்கிட்டாங்க. ஆனால் இப்போ அவங்க கணவருடைய நடவடிக்கை பிடிக்கலன்னு 2021 சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அவருடைய மனைவிக்கு எந்த உணர்ச்சி பூர்வமாக மரியாதை கொடுக்கல. ஒரு தலைவர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அவர் ஒரு ஒழுக்கத்தில் சிறந்தவராக இருக்கணும். தனி மனித ஒழுக்கம் முக்கியம். ஆனால் இன்றைய தலைவர்களை எடுத்துக்கொள்ளுங்க, எந்த ஒரு தலைவருக்கும் அவங்களுடைய ஹிஸ்ட்ரியை பார்த்தாலே காரி துப்புற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த மனிதன் ரசிகைங்கிற பேரில் அடிக்கிற கூத்தும் இதுவும் தாங்க முடியல. அந்த பெண் சொல்லிட்டா அப்படிங்கிறதுக்காக அந்த பெண்ணை அந்தளவு கழுவி ஊற்றுறாங்க. ஆனால் தவறு செஞ்சவன் இவன் தான் அந்த பெண் திரிசாவோட சுற்றிக்கிட்டு அலைகிறான். தன்னுடைய மனைவி எப்படி தாங்குவான்? இதே மனைவி ஒருத்தனோட சுற்றிக்கிட்டு இவன் தாங்குவானா, கேட்டுக்கிடுவானா? உடனே டைவர்ஸ் கொடுப்பான்ல. ஆனால் ஒரு பெண் டைவர்ஸ் கேட்டால் மட்டும் என்னெல்லாம் பேசுது உலகம். அதே ஒரு ஆண் தவறு செஞ்சால் அந்த தவறுக்கு இந்த ரசிகையெல்லாம் கூட போய் அவங்க தலைவரை புகழ்ந்து தள்ளுறாங்க. இப்படிப்பட்டவன் நீங்கள் எப்படி தலைவனாக இருக்க முடியும்? இந்த ரசிகைகள் விட்டால் இவன்ட்டே படுத்த பிள்ளை பெற்றுருவாங்க போல். ஆண்கள்லாம் இவன்ட்ட போய் சிறுநீரை கூட குடிக்க சொன்னால் குடிச்சுவாங்களே. அப்படி ஒரு விசுவாசியாக நீங்கள் இருக்கீங்க. அந்த அளவுக்கு நம்ம ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கணும். அவர் ஒழுக்கமானவராக இருக்கணும். இந்த ஒழுக்கம் தவறினவன் இவன் தன்னுடைய மனைவிக்கு பாதுகாக்க முடியல, தன் மனைவி உணர்வை புரிந்து கொள்ள முடியல, இவன் தன் மனைவியை பாதுகாக்க முடியல, தன் மனைவியுடைய உணர்ச்சிக்கு மரியாதை கொடுக்க தெரியாத இவன் மக்களை எப்படி பாதுகாப்பான், மக்களுடைய உணர்ச்சிக்கு எப்படி மரியாதை கொடுப்பான், மக்களுடைய நிர்வாகங்கிறது சும்மா, அட்மினிஸ்ட்ரேஷனுங்கிறது சும்மா இல்லை. இவன் வீட்டு நிர்வாகத்தை ஒழுங்காக பண்ணாத இவன் எப்படி நாட்டு நிர்வாகத்தை பண்ண முடியும்? கூத்தாடிக்கு பின்னால் போகாத, சிந்தித்து செயல்படுங்க.